இப்போ Honor 100 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 100 Pro வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அத பத்தின வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி வந்து போட்டாச்சு. நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ல வந்து குடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ Honor 100க்கும் 100 Proக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ல வந்து நல்லாவே வந்து சேஞ்சஸ் வந்து குடுத்துருக்காங்க. பட் இதுவே மத்த ஃபோன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Proக்கும் நார்மல் வெர்ஷனுக்கும் டிசைன்ல வந்து பெருசா வந்து எதுவும் டிஃபரன்ஸ் இருக்காது. பட் மத்தபடி உங்களுக்கு ப்ராசஸர், கேமரா எல்லாம் வந்து டிஃபரன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்லயே வந்து நெறைய டிஃபரன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ ப்ரோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெதர் ஃபினிஷும், கிளாசி ஃபினிஷும் சேர்ந்த மாதிரி வந்து குடுத்துருப்பாங்க. இப்போ 100ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைனை வந்து ஃபுல்லா வந்து கிளாசி ஃபினிஷ்ல வந்து கொடுத்துட்டு கேமராஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர்ல ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி வந்து கேமராஸை சுற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது அந்த லுக் வந்து நல்லா இருக்கு. ஸோ என்னதான் வந்து ப்ரோ அளவுக்கு வந்து டிசைன் இல்லை அப்படின்னாலும் வந்து இதில் வந்து ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு வந்து இருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியன்ட்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்கு. சில்வர், பிளாக், ப்ளூ, வயலட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வயலட் கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அந்த லுக் வந்து நல்லா இருக்கு. ஸோ மற்ற கலர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட டிஸ்பிளே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான ஒரு OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்டும் HDR சப்போர்ட்டும் வந்து இருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு 2600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃபுக்கு நம்மளுக்கு IP ரேட்டிங் 6.8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணல. இன்கேஸ் எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்றேன். இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் வந்து கொடுக்கல. பட் இந்த பட்ஜெட்டில் இருக்க ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாம் வந்து டால்பி விஷன் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனில் வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதோட சிப்செட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Snapdragon 7 Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4nm சிப்னால உங்களுக்கு பேட்டரியோட கன்செப்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களால் ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேமை வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கேம் விளையாடக்குள்ள வந்து உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு சிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு ஹை கிராஃபிக்ஸ் அப்ளிகேஷனும் ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். இதோட பேட்டரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணது நம்மளுக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால 100% சார்ஜ் வந்து ஜஸ்ட் வந்து 32 மினிட்ஸ்ல வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 5 வாட்க்கான ரிவர்ஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் வந்து கிடையாது. பட் ப்ரோல வந்து நம்மளுக்கு ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த ஃபோனோட வெயிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 183 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னதான் இவங்க 5000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாலுமே வந்து 183 கிராம்ஸ்க்கான வெயிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மி தான். இதோட கேமராஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியரில் வந்து டியூவல் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு டியூவல் கேமரா தானா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ டியூவல் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சாரும் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டெலிஃபோட்டோ வந்து கிடையாது. பட் ப்ரோவில் வந்து நம்மளுக்கு டெலிஃபோட்டோ கேமரா வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4Kல 30 FPS வீடியோ எடுத்துக்க முடியும். அப்படியே செல்ஃபி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையுமே வந்து நம்மளால 4Kல 30 FPS வீடியோ எடுத்துக்க முடியும். நம்மளுக்கு ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் வந்து டியூவல் கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து நம்மளுக்கு சிங்கிள் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட OS அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Android 13 மேல Magic OS 7.2 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து கொடுக்கத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் RAM அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு RAM வந்து 12GB இருக்கு, 16GB இருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா LPDDR5Xல வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 512 வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா UFS 4ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ப்ரோ சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1TB வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் வேற என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 இருக்குது, NFC சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டியூவல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, USB 2.0 தான் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் ஸ்டிக்கர் ஸ்லாட்டும் வந்து கிடையாது. இதோட பிரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 30,000 கிட்ட வந்து வருது. இதுவே ப்ரோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 கிட்ட வந்து வரும். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு 30,000 இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு 30,000 பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸில் வந்து ஸ்பெக்லாம் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸில் வந்து டியூவல் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து டெலிஃபோட்டோ கொடுக்கல. அதில் கூட நம்மளுக்கு அல்ட்ரா வைட் சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 30,000 பட்ஜெட்டுக்கு வந்து எந்த ஃபோன்லையும் வந்து 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்து நான் பார்த்தது இல்லை. ஸோ இதில் டிஸ்பிளேலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஏன்னா 30,000 பட்ஜெட்டுக்கு வந்து டால்பி விஷன் சப்போர்ட் வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஸோ அதுவும் வந்து கொடுக்கல. ஸ்பீக்கர்லேயும் வந்து நம்மளுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் வந்து கொடுக்கல. ஆண்ட்ராய்டோட வெர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இருக்க ஒரு சில ஃபோன்ஸில் வந்து 14 வந்து கொடுத்துட்டு வராங்க. பட் இதில் வந்து நம்மளுக்கு 13 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா 512 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு SD கார்டு சப்போர்ட்டு வந்து கிடையாது. ஸோ அதேமாதிரி பேட்டரி, ப்ராசர் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதில் எதுவும் குறை சொல்ல முடியாது. டிசைன்லேயும் வந்து ஓகே, ஆவரேஜாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராசரோட நல்ல ஒரு செல்ஃபி கேமராவோட ஒரு ஃபோன் வேணும், அதுவும் வந்து ஹானர்ல இருந்து மட்டும்தான் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த ஒரு ஃபோனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நான்லாம் இந்த ஃபோனை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ
இந்த ஃபோனை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.